பண்ணிச்சு கோரேஸ்னு ஒருத்தன் வருவான்னு. சிம்சோன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பரலோகம் நிர்ணயம் பண்ணது சிம்சோன் இப்படி இருப்பான்னு. ஒவ்வொருத்தர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பரலோகம் நிர்ணயம் பண்ணுது. ஈசாக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடியே நிர்ணயம் பண்ணது, உனக்கு நான் ஒரு குமாரனை தருவேன். இவங்கெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லப்படுது. வயிற்றுல பிள்ளை இருக்கும் போதே சொல்லப்படுது ரெண்டு பேரும் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னு ரெபேக்காளுக்கு. அப்போது பரலோகம் ஏற்கனவே உங்களையும் என்னை பற்றி நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கு. நான் எங்கிருந்து வந்தேன் தெரியாது, நான் எங்கே போகிறேன் தெரியாது. இந்த தாட் இருக்கணும். நான் பரலோகத்துக்கு வந்தேன், பரலோகத்துக்கு போகிறேன், பரலோகம் எங்கே இருக்குது தெரியாது. என்னுடைய சிந்தனை அப்படி தான் இருக்கணும். இந்த பூமிக்குரிய எதிலையும் என்னை அடைத்து வைக்க முடியாது. நான் இங்கே உலாவுவதற்கு அனுப்ப வைக்கப்பட்டிருக்கிறேன். ஒரு பர்பஸோடு அனுப்பி வைக்கப்பட்டேன். அந்த பர்பஸை முடிச்சுட்டு நான் திருப்பி அங்கே போவேன். காற்றை அளக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறாரு, காற்றை கையில் பிடித்திருக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறாரு, காற்றை அதட்டுகிறவர் ஒருத்தர் இருக்கிறாரு. நான் அவருக்கு கட்டுப்பட்டிருக்கிறேன். ஆனால் இந்த பூமிக்குரிய எதுவும் என்னை அடைத்து வைக்காது. இதில் எதுவுமே நான் இந்த வட்டத்துக்குள்ளே வரமாட்டேன். இந்த தாட் ஆவிக்குரியவனுக்கு வரணும்.